மாப்பிள்ள மோசம் போயிட்டா. யோ என்னையா சொல்ற? சரி அங்கேயே இரு, நான் வரேன். மாம்சே, பசங்க இருக்காங்க, பார்த்துக்கலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத. என்ன சொல்லுண்ணே? ஓகேண்ணே. அண்ணே, நீ எங்கடா இங்க? அது ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லிக்கண்ணே, அதான் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பேக்கெல்லாம்? சும்மா தானே ட்ரிப் போகிறோம், அதான் பேகு. ட்ரிப்பா? சரி வா, டீ சாப்பிடலாம். இல்லை பரவாயில்ல. பரவாயில்ல, வா டீ சாப்பிடலாம். அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்க? காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நீ பார்க்கவே முடியுதுல்ல? அண்ணே, காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் உடனே வேலைக்கு போயிட்டேண்ணே சென்னைக்கு. அங்கே ம். வந்து அங்கே பெருசாக செட் ஆகலைண்ணே. அதனால தான் நம்ம ஊருக்கு வந்துட்டேன். இங்கே ஒரு நேரம் வேலை செஞ்சுட்ருக்கேண்ணே. அதானே நீங்கள் என்னை பார்த்துருக்க மாட்டீங்க. அப்புறம் லவ் கிவ் ஏதாவது? ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கேண்ணே. 1 இயர் லவ்ண்ணே, ஆஃபீஸ்லேருந்து. அது அவங்க அப்பன் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறானே. எனக்கே என்ன பண்ணுறதுனே தெரிலண்ணே. அவள் வேறு அழுகுறானே. எங்கேயோ ஓடி போயிடலான்ட்டு இருக்கேண்ணே. இன்னும் 2 மணி நேரத்தில் அவ கூட ஓடி போயிருந்தேன். அதானே பேக் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. தம்பி, நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? என்ன சொல்கிறீங்க? அந்த பொண்ணு அவங்க அப்பன் தான் உன்னை கொல்ல சொல்லி என்னை அனுப்புனான்டா. சரி வா, விலை வரையே பேசலாம், வா.
என் தம்பிங்கனால தான் உங்கள்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு 6 மாதம் அப்சண்ட் ஆகிடு. அப்புறம் நானே உங்களுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. இந்த பிரச்சனை தீர்ப்புடா, சரியா? அண்ணே அவன் என்னை ரொம்ப நம்பியிருக்கானே, எப்படின்னு விட்டு போகிறது? புரியுதுடா, அந்த லவ் விட்டு வர முடியாது இந்த சுச்சுவேஷனில். கொஞ்சம் பொறுமையாடுறா. அண்ணனே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. வெயிட் பண்ணுறா. ஏன்டா அவசரப்படுற? என்ன நம்ம ஒரு பிளான் போட்டால் அது ஒரு பிளான் ஆயிடுச்சு. இப்போ இவர் எப்படியா தாட்டி ஒன்றுமே என்னாவது பண்ணும். அதுக்கப்புறம் இருக்குதுடா அவனுக்கு அவங்க அப்பனுக்கும். சரிண்ணே, சரி. சூப்பர் அம்பு. தம்பி, எதுக்கும் கவலைப்படாத. எல்லாம் ஒரு நாள் சரியாயிடும். உனக்கு அந்த பொண்ணுக்கு அண்ணனே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், சரியா? நான் போயிட்டு வரட்டா? ஓகேண்ணே, பாய்ண்ணே. அண்ணா சொல்லுங்கண்ணா. முடிச்சிட்டியா? அண்ணா என்னால் இதை பண்ண முடியாதுண்ணா. சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். தேவா, சிவாட்ட ஒருத்தனை முடிக்க சொல்லியிருந்தேன். அவன் முடியாதுன்ட்டான். இப்போ கூட என் நண்பனோட செல்லுக்கு அந்த பொண்ணோட எடுத்த ஃபோட்டோவெல்லாம் அனுப்பியிருக்கான். அவன் பார்த்து துடிச்சு போயிட்டான்டா. அவனை விடணுமாடா? நண்பா சொல்கிறான். ஏய், அண்ணன் கொடுத்த வேலை ஏன்டா செய்யல? ஏய், அவன் என் தம்பிடா. உனக்கு இதனால எதாவது பிரச்சனை இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நம்ம ஸ்பாட்டுக்கு வா. 5 நிமிஷம் இரு, நான் வரேன். ஏன்டா வர சொன்ன? டேய் மச்சான், அவன் நம்ம ஜூனியர் பையன்டா, நம்ம தம்பிடா. வேணாண்டா. அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? என்னடா பண்ணா? பர்சனல் வீடியோ ஃபோட்டோ எல்லாத்தையும் லீக் பண்ணிட்டான். ராஜன் இப்போ தான்டா கூப்பிட்டாரு. அவர் சொல்லி தான் எல்லா விஷயமும் இப்போ தெரிஞ்சுது. ஹலோ பிரீத்தி, சொல்லுடா. உங்கள் அப்பா என்னை கொல்றதுக்கு ஆரம்பிச்சுட்ருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சவங்கிறதுனால என்னை விட்டுட்டாரு. இல்லைன்னா என்ன இருக்கும்? இந்நேரம் என்னை கொன்று தூக்கி வீசியிருப்பாங்க. டேய், எனக்கு எதுவுமே தெரியாதுடா. ஓ, உனக்கு எதுவும் தெரியாதா? டேய் நடிக்காதடி. நீயும் உங்கள் ஒப்பனும் சேர்ந்து தான் இந்த பிளான் பண்ணிப்பீங்கன்னு தெரியும்டி. எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? உன் கூட எடுத்த அந்த ப்ரைவேட் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்கு. எல்லாத்தையும் இன்டர்நெட்டில் லைக் பண்ணுறேன்டி. டேய் ஜீவன் ப்ளீஸ்டா. அதை பார்த்து உங்க ஒப்ப மானமரியெல்லாம் போகணும்டி. அப்படி துடிச்சு சாகணும்டி. துடிச்சு சாகணும். எனக்கு சாவு பயத்தை காட்டிட்டான்டி. எனக்கு தெரிஞ்சவங்களால நான் தப்பிச்சேன்.
இல்லைன்னு வச்சுக்கோ செத்து இருப்பேன். சாவு பயத்தை காட்டிட்டு நீங்க காட்டுறேன், உங்களுக்கு சாவு பயத்தை காட்டுறேன். டே ஜீவன் ப்ளீஸ்டா. என்ஜாய். சரியா? இப்போ ஃபோனை கட் பண்ணுதுமே, நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே லீக் பண்ண போகிறேன், எல்லாருக்கும் அனுப்புகிறேன், ஃபினிஷ் பண்ண போகிறேன். இந்த ஜீவன் யாருன்னு காட்டுறேன், காட்டு. முடிஞ்சு. இப்போ சொல்லு, அவனை என்ன பண்ணலாம்? டேய், நம்ம அக்கா தங்கச்சினா விட்டுருவோமாடா? அண்ணே வாங்கண்ணே. ஏதா பிரச்சனையா? என்னாச்சு? என்னடா பண்ணி வச்சிருக்க? நான் ஒன்றும் பண்ணலண்ணே. ஒன்றும் பண்ணலையா? சாவு போய்த்த காட்டியிருக்கேன் அவன். இதே நீங்கள் எங்கள் ஆட்டி தப்பிச்சேன். இதே வேற ஒருத்தனா செத்து போயிருப்பண்ண, எவ்வளோ பிரச்சனையாக இருக்கும். அதானே அவன் ஃபோட்டோ வீடியோ எல்லாத்தையும் லீக் பண்ணிட்டேன். நேரம் அவங்க அப்பா அலறி இருப்பான். சாவணும், அவங்க அப்பா சாவணும், எல்லாரும் சாவணும். நான் எப்பேற்பட்டவன் யாருன்னு காட்டுறேன். இதுவும் நீங்கள் இருந்தீங்க நான் தப்பிச்சேன். வேற யார் இருந்தா அவ்வளோதான், இன்னும் முடிஞ்சிருப்பேன். என்னை கொண்டிருப்பாங்க. என்ன நானே உன்னை கொல்லத்தாண்டா வந்தேன். ம் காதலுங்கிறது ரெண்டு மனசு சம்மந்தப்பட்டது. ஆனால் அதை அசிங்கப்படுத்தி தெருவில் விடுறது மிருகத்தனம். அந்த பொண்ணு கண்ணில் இருந்து வந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஒரு ரத்தத்தை ஈடாக கொடுத்துட்டேன். இனி அந்த பொண்ணு பயமில்லாமல் வாழ. அவனை முடிச்சிட்டேன், நீ கிளம்பு, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன். அவனுக்காண்டிலாம் நீ ஃபீல் பண்ணாத, அவனே ஒரு அயுக்கி பையன். நீ கிளம்பு, நான் எல்லாம் முடிச்சுட்டு வரேன். போ மச்சான். அண்ணே, அவனை முடிச்சிட்டானே. சூப்பர் சூப்பர். லைனில் அவர் தான் இருக்காரு. நீயே சொல்லிடுற தம்பி. தம்பி உங்கள் பொண்ணு சேஃப். எல்லா ஃபோட்டோ வீடியோ டெலீட் பண்ணிட்டேனே. தம்பி ரொம்ப நன்றி தம்பி, என் குடும்பத்தை மானத்தை காப்பாற்று. உங்கள் பொண்ணை நிம்மதியாக இருக்க சொல்லுங்கள். உங்கள் பொண்ணை பத்திரமா பார்த்துங்க. பார்த்துக்கிறேன் தம்பி. சரிப்பா, ரொம்ப நன்றிப்பா. காலம் ஒரு கணக்கு வச்சு நம்ம செஞ்ச தப்புக்கு
தண்டனை வந்தே தீரும். இப்போ அவன் புரிஞ்சிருக்கும். இதுதான் கர்ம வினை.